ஹிஸ்ட்ரி ஷீட்டர் சரித்திர பதிவேடு அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஹிஸ்ட்ரி ஷீட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஷீட், அந்த ஃபார்ம் வந்து ஒருத்தர் மேலே ஃபில்அப் பண்ணால் அவர் மேலே ஒரு சில கண்காணிப்பு நெசசரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனாக ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி என்னெல்லாம் கண்காணிப்பு செய்யலாம் அவங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். என்னெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, ரவுடின்ற வார்த்தைக்கு ஆக்சுவலாக என்ன அர்த்தம், அதே மாதிரி நிறைய பேர் வழக்கமாக சொல்கிறதோட அவன் பெரிய கேடி அப்படின்னு சொல்கிறது உண்டு. கேடின்றதுன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அது தமிழ் வார்த்தை கிடையாது, இங்கிலீஷ் வார்த்தையும் கிடையாது. கேடின்றது நோன் டெப்ரிடேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு வார்த்தையோட ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் கேடின்னு சொல்கிறது. இது பிரதி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டருக்கு வந்து கேடின்னு சொல்லி ஒரு கிளாசிஃபிகேஷன் உண்டு. ஸோ அதை பற்றிலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டிங் பற்றி, அந்த ஷீட்டை எப்படி என்டர் பண்ணுறதுன்றதை பற்றியும், தவறுதலாக ஒருத்தர் பேர் வந்து அதில் சேர்க்கப்பட்டதுன்னா அந்த விக்டிமுக்கு வந்து என்னெல்லாம் ரெமெடி இருக்குது அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஹைகோர்ட் கேஸ், மதுரை பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட் கேஸை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆனரபிள் ஜஸ்டிஸ் மணிக்குமார் ஜே கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கணேசன் வர்சஸ் டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் 2010 ஆகஸ்ட் 11 வந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது மதுரை பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். ஆனரபிள் ஜஸ்டிஸ் மணிக்குமார் ஜே கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது ஜட்ஜ்மெண்ட்டோட ஃபேக்ட்ஸ், பின்னணி என்னன்னு சொல்லிட்டு ப்ரீஃபாக பார்ப்போம். இவர் வந்து ஒரு பெட்டிஷனர், அந்த பெட்டிஷன் போடுறவர், இது வந்து ஒரு ரிட் பெட்டிஷன். இது அந்த பெட்டிஷன் போடுறவர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் விவசாயி. அவர் விவசாயம் பார்த்துட்டு இருக்கார் தொழிலாக. அவர் மேலே அவருக்கும் அவரோட தகப்பன் வழி, அது சொந்தக்காரங்களுக்கும், சித்தப்பாவோ பெரியப்பாவோ, அவங்களுக்கும் இவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. பெட்டர்னல் அங்குக்கும் இவருக்கும் ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. இவர் மேலே ஒரு கிரிமினல் வழக்கு ஒன்று போடுறாரு. இவர் வந்து அக்யூஸ்டாக அரே பண்ணப்படுறாரு. அந்த அக்யூஸ்டாக அந்த கேஸில் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் ஆகுது. சார்ஜ் ஷீட் ஆகிட்டு அருப்புக்கோட்டை கோர்ட்டில் வந்து அந்த கேஸ் வருது. அக்விட்டும் ஆகிடுறாரு. அந்த கேஸ்லேருந்து அக்விட் ஆகிட்டார். ஸோ அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்துட்டார். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு கேஸும் அவர் மேலே பதிவேடப்படுறது. அந்த கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது, நிலுவையில் இருக்குது. அது வந்து விசாரணை நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது லோக்கல் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ரெட்டியாப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனோட லிமிட்ஸில் வருது. அவர் வந்து இவரோட பேரை சரித்திர பதிவேடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிஸ்ட்ரி ஷீட்டில் வந்து இவரோட பேரை வந்து சேர்த்துடுறாரு. ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் இவருக்கு கிடைச்சிடுது. ஸோ ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னா இவருக்கு என்ன ப்ராப்ளம்லாம் வரும்னா, ரெகுலராக ஒரு தவறு செய்கிறவர் இவரை கண்காணிச்சாகணும் அப்படின்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் மெயின்டைன் பண்ணப்படுற ஒரு சில ரெக்கார்ட்ஸ் தான் ஹிஸ்ட்ரி ஷீட்டுன்றது பேர். ஸோ ரெகுலராக இவர் எப்படி கண்காணிப்பாங்கன்னா, அப்பப்போ என்கொயரிக்கு கூப்பிடுவாங்க. அதை சம்மந்தப்பட்ட சிமிலராக எதனா அஃபென்ஸ் நடந்ததுன்னா முதல்ல இவர் மேலே தான் சந்தேகம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு அஃபென்ஸ் நடந்து அதுலேருந்து அக்விட் ஆகிட்டாரு. இன்னொரு கேஸு விசாரணை தான் நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட் எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்லேருந்து, சரித்திர பதிவேடுலேருந்து அவரோட பேரை நீக்க சொல்லி ஒரு பெட்டிஷன் ஒன்று டிஎஸ்பிக்கு வந்து இவர் போடுறாரு. டிஎஸ்பி வந்து இவர் பெட்டிஷன் மேலே ஆக்ஷன் எடுக்கலைன்றது ஒன்று ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி பெட்டிஷன் மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு மட்டும் கேட்குறாரு. வேற ஒன்றுமே கேட்கல. டு ஆக்ட் ஆன் தி ரெப்ரசன்டேஷன், டு டேக் இன் டு கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாரு. ரிட் பெட்டிஷனில் ஹைகோர்ட் வந்து அவர் கொடுத்த பெட்டிஷனை ஒன்று அக்செப்ட் பண்ணுங்க, இல்லை ரிஜெக்ட் பண்ணுங்க, ஆனால் இமீடியட்டாக அது மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி டிஎஸ்பி கிட்ட ஆர்டர் கொடுக்குறது. அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி டிஎஸ்பி வந்து அவரோட ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு இமீடியட்டாக அவரோட ரெப்ரசன்டேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் தான் அப்படின்னு முடிவாக சொல்லிடுறாரு. ஸோ அந்த ரிஜெக்ஷன் மேலே ரிட் பெட்டிஷன் இப்போ ஃபைல் பண்ணுறாரு. எந்த பேசிஸில் என்ன ஒரு சரித்திர பதிவேடில் என் பேரை சேர்த்தீங்க, என்ன ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு எந்த பேசிஸில் சொல்கிறீங்க, ஒரு நோன் டெப்ரிகேட்டர் அதாவது கேடி அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேசிஸில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் முன்னாடி ஃபைல் பண்ணப்படுற ரிட் பெட்டிஷன் தான் இந்த கணேசன் வர்சஸ் டிஎஸ்பி அப்படின்ற டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ்ன்ற இந்த கேஸ். இந்த கேஸில் வந்து நிறைய விஷயத்தை கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்றதுனால இது ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிற கேஸு. இதுக்கப்புறம் வந்து சப்சிக்வெண்ட்டாக ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கொடுத்த இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது.
அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து இந்த கேஸை மையப்படுத்தி தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டே பாஸ் பண்ணுறாருன்றதுனால அது வந்து அவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது. பட் அது நிறைய பேர் வந்து இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டிங்கில் மாட்டிக்கிட்டு அவங்க நிறைய பேர் வந்து சேர்ந்து கோர்ட்டில் முறையிடுறதுனால அது வந்து ஒரு பேட்ச் ரிட், அது இன்னொரு கேஸ். பட் அந்த கேஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணது இந்த கேஸோட அந்த ரேஷியோவை பேஸ் பண்ணி தான் அந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்கன்றதுனால ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்ற ஸ்டேட்டஸ்லேருந்து ஒருத்தரை நீக்கரவு பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேஸ்ன்னு நம்மளால் சொல்ல முடியும். இந்த கேஸில் ஹைகோர்ட் எல்லா விஷயங்களை கன்சிடர் பண்ணாங்க அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சரித்திர பதிவேடு அப்படின்றதுல வந்து ஒருத்தர் பேரை சேர்க்கறது வந்து போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆர்டர்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸை பேஸ் பண்ணி தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இயங்குறது. அவங்களோட நிர்வாகம் வந்து இந்த ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸை பேஸ் பண்ணி இயங்குறது. இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸில் பிஎஸ்ஓ நம்பர் 746, பிஎஸ்ஓ நம்பர் 747, 748 அப்படின்ற ஒரு சில ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸில் ஹிஸ்ட்ரி ஷீட்டிங்கை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டுன்றதுக்கான அந்த ஷீட் ஒரு பதிவேடு இருக்குது. அந்த பதிவேட்டில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணணுன்றது ஃபார்ம் நம்பர் 111 அப்படின்றதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ்ன்றதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது, இது 1943 வந்து கொடுத்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை வந்து பேஸ் பண்ணினது. அதனால இந்த பர்டிகுலர் பர்சன் மேலே கண்காணிப்புக்கு உரியவர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண வேண்டிய ஒரு சில ரீசன்ஸ் பேஸ் பண்ணி 1943லேருந்தே வந்த ஜியோவை பேஸ் பண்ணி இந்த வழக்கம் வந்து இருந்துகிட்டு வருது. ஸோ இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் 746ல் என்ன சொல்லப்படுறதுன்னா, ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு ஒருத்தரை முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒருத்தர் வந்து known to be addicted to the committing the offense, commission of an offense or abetting the commission of an offense. அதாவது அடிக்ஷன்னா என்ன, அதுவே வந்து ஒரு பழக்கமாக இருக்கக்கூடியவர். ஸோ ஒரு அடிக்ஷனாக வந்து ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு ஆள், அதுக்குன்னு தனியாக ஒரு தூண்டுதல் வந்து இல்லை. தனிப்பட்ட முறையில் ஒரு அஃபென்ஸ் வந்து அந்த அஃபென்ஸை மட்டுமே பேஸ் பண்ண தனிப்பட்ட தூண்டுதல்னால செய்யக்கூடியது வேற. ஒன்ஸ் ஒரு தவறு செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு கிரிமினல் சைக்காலஜி படி பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் வந்து கொண்டுட்டாரு. முதல் தடவை நிறைய தூண்டுதல் தேவைப்படுறது அவர் வந்து கொலை பண்ணுறதுக்கு. ரெண்டாவது தடவை பார்த்தோம்னா அவருக்கு வந்து அவ்வளோ தூண்டுதல் தேவைப்படாது. ஏன்னா அந்த கட்டத்தை கிராஸ் பண்ணி வந்தவர், அது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவராக இருக்கலாம், இல்லை அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது அதுக்கான ஒரு விசாரணையெல்லாம் அனுபவிச்சவராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு தூண்டுதல் வந்து அவருக்கு அதிகபட்சம் தேவை கிடையாது. ஸோ அது கம்மியாக தேவைன்றதுனால, ஸோ இந்த தூண்டுதல் வந்து அவ்வளோவா தேவைன்றதுனால he becomes addicted to the commission of offense அப்படின்றத ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் என்ன சொல்கிறதுனா, ஒருத்தர் வந்து இந்த தவறு செய்யறதுக்காக அவரே பழக்கிட்டாரு அப்படின்னு எதனா ஒன்று இருந்ததுன்னா அவரோட பேரை சரித்திர பதிவேட்டில் வந்து சேர்க்கணும். அதுக்கு வந்து who believes-ன்றது who has reason to believe-ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சாத்தியக்கூறுகள் மிக்க ஒரு காரணத்துக்கு வச்சு அவர் வந்து இந்த தவறுலாம் நிறைய மேலே செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் வந்து இந்த சரித்திர பதிவேட்டில் வந்து ஒருத்தரோட பேரை சேர்க்க முடியும் அப்படின்றது இருக்கு. ஸோ அதை எப்படி அந்த ரீசன் டு பிலீவ்ன்றது அடுத்த ஒரு வாதம், அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இது ஒன்று. இது வந்து பிஎஸ்ஓ நம்பர் 746. பிஎஸ்ஓ நம்பர் 747ல் ஒரு சின்ன ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கு. அது வந்து முன்னாடி சொன்னது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லி ஹிஸ்ட்ரி ஷீட்டில் சேர்க்கப்பட்டது. ரெண்டாவது கேட்டகரி என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக இவர் வந்து யார் ரீசன் டு பிலீவ்ன்றது கணக்கு கிடையாது, இவர் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ன்றதுக்கான தகுதி அந்தஸ்து வந்து ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு யார் யாருக்கெல்லாம் எப்படி வருதுன்றதுக்கான ஒரு லிஸ்ட், ஒரு செக்லிஸ்ட் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த செக்லிஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு இல்லை வேறு எதனா ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டு ஒரு லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட்டை அனுபவிச்சுக்கிட்டு வெளியே வராரு அப்படின்னா அவர் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு ரெக்கார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஹவுஸ் பிரேக்கிங் 2 தடவை பண்ணிட்டாரு, அதுக்கான பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சுட்டு வெளியே வராரு அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ன்ற ஸ்டேட்டஸ் அவருக்கு வந்துடும். ஒருத்தர் வந்து தெஃப்ட் வந்து 2 தடவை பண்ணிட்டு வர்றாருன்னா ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ன்ற ஸ்டேட்டஸ் அவருக்கு வந்துடும். அஃபென்ஸில் அவர் வந்து கன்விக்ட் ஆகிட்டு வந்திருக்காரு, தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னா, இல்லை கன்விக்ட் ஆகிட்டு வந்திருக்காரு தண்டனை அனுபவிச்சிருக்க வேணா, அதுலேருந்து கொஞ்சம் சீக்கிரமே நல்லிணக்கம் காரணமாக ரிலீஸ் ஆகிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி இருந்ததுனாலே அவர் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணப்படுவார். ஸோ இந்த மாதிரி இருக்குது.
ஸோ இது 747ல் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் எப்படி ஆறாரு அப்படின்றது இருக்குது. 746 பிஎஸ்ஓவில் வந்து ஒருத்தர் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட ரீசன் டு பிலீவால் ஒருத்தர் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் எப்படி ஆறாருன்றது இருக்குது. இந்த 747லேயே ஒருத்தர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹிஸ்ட்ரி ஷீட்டில் சேர்க்க வேண்டியது அவசியன்றது கிடையாது. ஆக்டிவ் கிரிமினாலிட்டின்றது வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு தென்பட்டதுன்னா மட்டும்தான் அவரை ஹிஸ்ட்ரி ஷீட்டராக சேர்க்கணும் அப்படின்றது இருக்குது. இது 747லேயே இருக்கிறது ஆக்டிவ் கிரிமினாலிட்டி. ஏன்னா அவர் வந்து ஒரு சிலர் வந்து ஜெயிலுக்கு போகும்போது அவர் வந்து அவ்வளோ சீரியஸாக ஒரு இந்த தப்பான தொழிலே பண்ணணுன்ற எண்ணத்தோட ஜெயிலுக்குள்ளே போக மாட்டார். ஆனால் ஜெயிலுக்குள்ளே போனால் அந்த கூட இருக்கிற செல்மேட்ஸோட சகவாசத்தோட அவர் வந்து ஒரு தவறான ஒரு நபராக மாறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குன்றதுனால அவர் மேலே ஒரு கண்ணு வைக்க வேண்டியது அவசியன்றதுனால அதெல்லாம் சேர்த்து கணக்கு போட்டு ஆக்டிவ் கிரிமினாலிட்டி அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அவரை ஹிஸ்ட்ரி ஷீட்டில் சேர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஹிஸ்ட்ரி ஷீட்டருக்கான நெசசிட்டிஸை 746ல் இருக்குது, 747ல் இருக்குது. முக்கியமான விஷயம், ஒரு பாஸ்டல் ஸ்கூல்லேருந்து, அதாவது சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து, ஏன்னா முன்னாடி இருந்தது ஜூனைல் ஜஸ்டிஸ் ஹோம்ன்றது அப்போ இல்லை. இது வந்து நான் சொன்ன மாதிரி 1943ல் வந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை மையப்படுத்தி இருக்குது. அதனால ஒரு பாஸ்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து வந்தவங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ன்ற ஸ்டேட்டஸை கொடுக்கக்கூடாது அப்படின்றது இருக்குது. ஏன்னா அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன கண்ணோட்டத்தில் இருக்குன்னா அவங்க சீர்திருத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொல்லி ஒருத்தருக்கு எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்றதுல முக்கியமான பாயிண்ட்ஸு. இதுதான் சட்டம். ஆனால் இது மொத்தமும் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட சட்டமே தவிர்த்து இது நேரடியாக ஒரு இயக்கப்பட்ட சட்டம் கிடையாது. ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட சட்டம். யாருக்கும் கேடின்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து நிறைய பேருக்கு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறவங்களுக்கு 80% ஆளுங்களுக்கு கேடின்ற வார்த்தையோட ஃபுல் ஃபார்ம் தெரியாது. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை அந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டமில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, வக்கீல்களுக்கு, மேஜிஸ்ட்ரேட்ஸ்க்கு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ்க்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஜென்ரலாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டிங்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட வார்த்தைகள், ரவுடின்ற கிளாசிஃபிகேஷனு ஹிஸ்ட்ரி ஷீட்டர்லேருந்து தான் வருது. ரவுடி ஷீட்டர் அப்படின்றது வந்து இதில் தான் இருக்குது. இந்த ஷீட்டில் வந்து ரவுடின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கிளாஸிஃபை பண்ணப்படுற ஒரு வார்த்தைகள். ஸோ இந்த ரவுடின்ற வார்த்தை, கேடின்ற வார்த்தை எல்லாம் இதுலேருந்து வந்தது தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ன்றது சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து சரியான இந்த நிர்வாகம் சம்மந்தப்பட்ட இந்த கண்டிஷன்ஸோட தான், கிரைட்டீரியாவோட தான் ஒருத்தர் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொல்லி சரித்திர பதிவேட்டில் அவர் பேர் சேர்க்கப்படுறதா, அல்லது அவரோட பேர் ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாக, அந்த போலீஸ்காரரோட ஒரு வன்மம் காரணமாக, காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவரோட பேர் சேர்க்கப்படுறதான்றது நிறைய இடத்துல ஒரு கொஸ்டினாக இருக்குது. இது சம்மந்தமாக ரீசெண்டாக வந்த இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் இல்லை, ரீசெண்டாக வந்த ஜட்மெண்ட்டில் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷே அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது, எஃப்ஐஆரை போட்டு, அதாவது அவர் வந்து அக்விட் கூட ஆயிருப்பார் ஒருத்தர், ஆனால் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அந்த சரித்திர பதிவேட்டில் அவர் பேரை சேர்க்கறதுக்காக, குவாலிஃபை பண்ணுறதுக்காக அவர் மேலே தப்பான எஃப்ஐஆர் போடுறதுன்ற ஒரு பழக்கம் கூட இருக்குன்றத ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்லேருந்து அவர் பேரை வெளியே எடுக்கிறதுக்கு ரிட் மனு ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியும். இந்த பர்டிகுலர் கேஸில் அது சேர்த்துருக்காங்க, ப்ரொவைடட் இது சரியான முறையில் அவருக்கு அந்த பேரை சேர்த்துருக்காங்களா இல்லையா அப்படின்றத சரியாக ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கோர்ட் கன்சிடர் பண்ணியிருக்கு. பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் சொசைட்டி வர்சஸ் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி, தனி மனிதனோட சுதந்திரம் வர்சஸ் அந்த சமூகத்தோட ஒரு நலன், அது ரெண்டுத்தையும் சேர்த்து அவங்க வந்து வெய் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது, எடை போட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த தனி மனித சுதந்திரம் வந்து சரியான முறையில், முறையான வழியில் வந்து வழிமுறையில் வந்து அவங்க வந்து இவரை வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டரில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னா இவர் கண்காணிப்புக்கு உரியவர்ன்றது நியாயமான ஒரு விஷயம். பட் அது முறையாக சேர்க்கப்படல அப்படின்னா இவரை ஹராஸ் பண்ணுறதுக்கு, டார்ச்சர் பண்ணுறதுக்கு தான் இவரோட பேரை ஹிஸ்ட்ரி ஷீட்டராக சேர்த்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் கேஸில் ஒரு கேஸ்லேருந்து வெளியே வந்துட்டார், இன்னொரு கேஸ் வந்து விசாரணை தான் நடந்துட்டுருக்கு. ஒரு கேஸில் அக்விட்டே ஆகிட்டார், இன்னொரு கேஸில் விசாரணை தான் நடந்துட்டுருக்கு. இவர் மேலே ஒரு கேஸாக அதுவும் விசாரணை தான் நடந்துட்டுருக்குன்றதுனால அவரை ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொல்லி எந்த பேசிஸில் சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லை, எத்தனை நாட்கள் ஆச்சுன்றது பார்த்தோன்னா அந்த 2 வருஷம் கால அவகாசத்தை தாண்டி
அவர் ஆயிருக்கு, அவர் அக்விட் ஆகிட்டே ரொம்ப நாள் ஆச்சு. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில் அவரை ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொல்கிறீங்க அப்படின்னா எந்த விதமான பதிலும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கேஸஸில் இது சரியான முறையில் அவரை ஹிஸ்ட்ரி ஷீட்டராக சேர்க்கலைன்றதுனால அவரோட பேரை சரித்திர பதிவேட்டிலேருந்து நீக்கிட்டு ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ன்றதுக்கான போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸில் 746 747 ஆர்டரில் உள்ள அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்றதுனால சரித்திர பதிவேட்டிலேருந்து இந்த நபரோட பேரை நீக்கிட்டு அவருக்கு பரிகாரம் கொடுத்துருக்காங்க. ரிட்மனு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான கேஸ். இந்த கேஸை அடிப்படையாக வச்சு ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷோட ஜட்ஜ்மெண்ட் இன்னொன்று இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தவறான முறையில் ஒருத்தர் சரித்திர பதிவேட்டில் சேர்க்கப்பட்டிருக்காரே ஆனால் அவருக்கு நஷ்டஈடு கொடுக்கணும். அந்த நஷ்டஈடை அவரை சரித்திர பதிவேட்டில் சேர்த்த அந்த இன்ஸ்பெக்டரோட சம்பளத்திலேருந்து பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா தனி மனித சுதந்திரத்தோட ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக கோர்ட் பார்க்கறது, ரொம்ப கோர்ட் அங்கீகரிக்கிறதுன்றது நம்மள இதுலேருந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றது புரிஞ்சுக்க முடியும். ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ன்றதை பற்றி இந்த வீடியோ நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய சேர்த்துருக்கோம்.